ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எங்கள் அக்காவோட ஃபோன் வந்து பின்னாடி பேக் டோர் சுத்தமாக உடஞ்சிருச்சு. அது வந்து அது ஃபோனாக மாற்றி கொடுன்னு கேட்டுட்ருக்கா. ஆனால் நம்ம இது ஃபோன் மாற்றுற அளவுக்குலாம் இப்போது பட்ஜெட் இல்லை. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பின்னாடி டோர் மாற்றலான்ட்டு ஒரு ஐடியா. அவளுக்கு தெரியாமல், எங்கள் அக்காவுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக மாற்றலான்னு ஒரு ஐடியா. ஆக்சுவலாக அது என்னால் தான் உடஞ்சிது. ஏன்னா எனக்காக தான் ஒரு தடவை வீட்டில் கரண்டு போச்சு. சரி, டார்ச் லைட்டுக்காக அந்த ஃபோனை கொஞ்சம் மேலே வச்சுட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா மேலேருந்து கீழே வந்து பின்னாடி ஃபோன் உடஞ்சிருச்சு. இருங்க, நான் காட்டுறேன் பாருங்களேன். இருங்க, பேக் அமைச்சு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, பயங்கரமாக உடஞ்சிருச்சு. உள்ளே அந்த இது வரைக்கும் தெரியுது. சுத்தமாக உடஞ்சிருச்சு ஃபோனு. ஃப்ரண்ட்டு ஓகே, பேக் தான் சுத்தமாக உடஞ்சிது. ஸோ நான் இப்போ என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, எங்கள் அக்காவுக்கு சர்ப்ரைஸாக இதை ரெடி பண்ணி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. சரி, எப்படி நான் கேஸும் ரொம்ப பழசாயிடுச்சா, நான் சொன்னேன் சரி கேஸ் வாங்கி தரேன், அதுக்கு ஃபோன் வேணும், ஏன்னா ஃபோன் இருந்தால் தான் கேஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி ஃபோனை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். ஸோ ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட பேசி வச்சுருக்கேன், பின்னாடி மாற்றணும் எவ்வளோ அவங்களாம் கேட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ அங்கே தான் போகிறோம். போயிட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா மாற்றணும் மாதிரி, எனக்குமே மாற்றி கொடுக்கணும் ரொம்ப நாளாக இருந்தது. சரி, பட்ஜெட் ப்ராப்ளம் காரணமாக இத்தனை நாளாக மாற்றாமல் இருந்தோம். இந்த தடவை கன்ஃபார்ம் மாற்றிட வேண்டியதான். சரி வாங்க போகலாம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ப்ரோட்டே தான் கூட்டு போகிறோம். ப்ரோ ஸோ ஓகே, பேக் டோரும் ப்ரோ வாங்கி வச்சுட்டாரு சொன்னபடி. இந்தா ப்ரோ, எல்லாம் கொஞ்சம் பக்காவாக ரெடி பண்ணி கொடுங்க ப்ரோ. கன்ஃபார்ம் பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஃபைனலாக ஃபோனை, எங்கள் அக்கா ஃபோனை ரெடி பண்ண கொடுத்துட்டு வந்தாச்சு. 2 ஹவர் இப்போ எங்கேலாம் சுற்றணுமே, அதுக்கு தான் நம்ம ஜிம்முக்கு வந்துருக்கோம். 2 ஹவர் வந்து நம்ம வந்து ஜிம்மில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறதுல அப்படியே வீடியோலாம் எடுத்து போடுறேன் கிளிப்ஸை பாருங்கள். ஸோ எப்போவுமே நம்ம செஸ்ட் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ட்ரைசெப்ஸை லைட்டாக டச் வச்சுட்டு போவோம். அதே தான் இன்றைக்குமே பண்ணியிருக்கோம். செஸ்ட் ஒர்க் அவுட் நிறைய ஒர்க் அவுட் பண்ணோன்னா எடுக்க முடியல. ஸோ அதனால் செஸ்ட் ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு. இப்போ ட்ரைசெப்ஸை டச் வச்சுட்ருக்கோம். ஸோ ஃபைனலாக ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. டைமும் 9:30 ஆகுது. அவர் சொன்ன டைம் ஆகிடுச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக கடைக்கு போய்ட்டு அவர் ரெடி பண்ணிட்டாரா இல்லையான்னு பார்த்துட்டு இப்போ எங்கள் அக்காவை போய் சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியதான். பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து ஃபோன் ரெடி ஆகிடுச்சு. சரி, நான் பேக்கை நம்ம திருப்பி காட்டுறேன். கண்டிப்பாக எங்கள் அக்கா ஷாக் ஆகிடுவா. எக்ஸ்பெக்டே பண்ணிக்க மாட்டா. நான் கேட்டுகிட்டே இருந்தால் முடியாது, இப்போ முடியாது, அப்புறமா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, நான் பேக்கை நம்ம திருப்பி காட்டுறேன். நல்லா ஃபினிஷிங்காக நல்லா பண்ணியிருக்காங்க. இது பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பேனலும் மாற்றணும். சரி பரவாயில்ல, இருக்கணும், அப்படியே கேஸ் போட்டுருவோம். ஆனால் இதுதான் கொஞ்சம் அசிங்கமாக இருந்துகிட்டே இருந்தேன் எங்கள் அக்காவுக்கு. ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தா. ஓகே, எப்படியோ சர்ப்ரைஸ் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். ஸோ ஓகே, ஒரு வழியாக எங்கள் அக்காவை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஒரு கேஸ் ஒன்று கேட்டிருக்கேன், அது கேஸ் எடுக்க போயிருக்காரு அவர். கேஸ் எடுத்துகிட்டு அப்படியே கேஸையும் வாங்கிட்டு அப்படியே எங்கள் அக்காவை பார்க்க போகலாம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன். பார்ப்போம் எங்கள் அக்காவோட எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறான்னு பார்க்கலாம். இருங்க பேக்கை வந்து போய் காட்டுறேன். ஹலோ மேடம். ஃப்ளாஷ் ஆனா இருக்கா? சரி ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். எப்படி சர்ப்ரைஸ்? அங்க ஒரு கேஸ் டிரான்ஸ்பரண்ட். எப்படி பக்காவா ரெடி ஆயிடுச்சா?
ரெடி பண்ணிட்டேன். பக்காவா ரெடி ஆயிடுச்சா? எப்படி புதுசு மாதிரி இருக்கா இப்போ ஃபோனு? அவ்வளோ ரூபா தான் என்ன சர்ப்ரைஸ் ஆனியா இல்லையா? எப்படி நம்ம சர்ப்ரைஸு புது ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி சர்ப்ரைஸா? நல்ல சர்ப்ரைஸ் தான். ஆனா இது ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ். நான் வந்து கேஸ் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இது எதிர்பார்க்கல. ஆமா ஆமா ஆமா. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம சர்ப்ரைஸ் நம்மளோட மிஷின் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. நிஜமாலே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஸோ எப்படி அவங்க ஃபீலிங் என்ன தம்பியா நினைக்கிறது பெருமைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சே தெரியுது. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் थैंक यू. கேஸ் வந்து அவ்வளவா கிடைக்கல. அதனால டிரான்ஸ்பரண்ட் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி டிரான்ஸ்பரண்ட் வாங்கினேன். थैंक यू so much. ஓகே கேஸும் அடுத்து வாங்கி கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். போடு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணு, அப்புறமா வேற போனே வாங்கிக்கலாம் நம்ம. ஓகே சொன்னா செய்வான், ஆனா நம்பலாம். ஸோ எப்படிமா எப்படி நீயும் கேட்டுட்டு இருந்த ரெடி பண்ணி கொடுறான்னு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இது உடஞ்சு 2 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 2 வருஷமா? கரெக்டா ஒரு 1.5 வருஷம் ஆகுது. இது கரெக்டா போன வருஷம் இவன் மாலை போடும்போது மாலை போட்ட அன்னைக்கு இது மேல இருந்து கீழே. ஆமா அதுவும் எனக்காக தான் உடைஞ்சது. ஏன்னா எனக்கு மாலை போட்ட டைம்ல வந்து காலையில் ஆஃபீஸ் போகணுன்னு சமைக்கணுக்காண்டி கரண்ட் இல்லை அப்போ. அதனால லைட்டு மேலே வச்சுட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது கீழே டோம்னு விழுந்து உடஞ்சிட்டு அவன் ரியாக்ஷனே இல்லை. உடஞ்சிருச்சுடான்னு சொல்லி சரி அதுதான் உடனே நாங்களும் விட்டோம். ரொம்ப நாள் கேட்டேன் நான் இதை ரெடி பண்ணி கொடுறான்னு. இப்போ கொஞ்ச நாளா வேற ஃபோன் வாங்கிட்டானா. சரி இதை விட்டா வேலைக்காது, நம்ம ரெடியே பண்ணி கொடுத்தலாம்னு சொல்லி வாங்கலாம். அது ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்மளால முடிஞ்சது இது. ஸோ மிஷின் சக்ஸஸ். ஸோ எப்படிமா சர்ப்ரைஸ்? அது போதும் நம்மளுக்கு, அதுதான் மேட்ரு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆன வீடியோ. அதுமாதிரி சர்ப்ரைஸ் ஆன வீடியோவில் சர்ப்ரைஸ் ஆயாச்சு. மிஷின் சக்ஸஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் எதாவது சொல்லி முடிங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி டாடா சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. டாடா சொல்லுங்க மேடம். சர்ப்ரைஸ் நீங்க தான் ரொம்ப சர்ப்ரைஸ். டாடா சொல்லுங்க. நான் தான் சர்ப்ரைஸ். அதுல இருந்து நீங்களே